ஊர்ல சிவனேன்னு இருந்தேன், என்னென்னமோ பேசி மயக்கேன கூட்டிட்டு விட்டானே. ஏண்டா சொல்றது? எனக்கு புரியுதுடி, எல்லாருக்கும் நல்ல புருஷன் கிடைக்க மாட்டாங்க. கிடைச்ச புருஷனை அடிச்சு உதச்சு மிதிச்சு நம்ம வழிக்கு கொண்டு வரணும். சொல்லி நல்லா இருக்குமா, விலைதான் கொஞ்சம் அதிகம். இந்த வயசுல எனக்கு எதுக்குமா? இருக்கட்டும் த, என்ன பெத்த அம்மானா நான் வாங்கி தர மாட்டேனா? மாமியார்னு மேல பாசம் வச்சு எடுத்து கொடுத்தேன்னு நினைச்சியா? இத கட்டிட்டு மார்க்கெட்டுக்கு நீ போகணும். அங்க இருக்கிற காளமாடு சிகப்பு கலரை பார்த்துட்டு மிரண்டு போய் உன்னை துரத்தணும். நீ மார்க்கெட்டையே சுத்தி சுத்தி வரணும். அத பார்த்து நான் ரசிக்கணும். இவ்வளவு தூரம் வந்துட்டோம், பக்கத்துல இருக்கிற சிவன் கோயில் குளத்துல காலை நினைச்சிட்டு போலாமா? கண்டிப்பா த, புண்ணிய காரியம் செய்ய கசக்குதான் என்ன? புண்ணிய காரியம் இல்லடி, நீ குளத்துல காலை கழுவும் போது பின்னாடி இருந்து உன்னை தள்ளி விட்டு உனக்கு காரியம் பண்றேன் பாரு. இருங்க இருங்க, பக்கத்துல ஏதாவது ஹாஸ்பிடல் இருக்கா? பக்கத்துல வாக்கிங் டிஸ்டன்ஸ். அப்போ வச்சு தொலை. சிக்கன் குருமா ரெடி, ரசம் வச்சா லஞ்ச் ஓவர். எதுக்கு வந்தோன்றதையே மறந்துட்டு நச்ச சமையல்காரனாவே மாறிட்டாங்க. ஏன் பாஸ் நல்லா உன் மூஞ்சில காரி துப்புனாங்கல்ல, அத நீதான் துடைக்கணும். அடுத்தவனா வந்து நக்கி தொலைப்பான். ஒழுங்கா ஜெயிக்கிறதுக்கு வழிய பாரு. இனிமே செருப்படுத்த பருப்படுத்தன்னு வச்சுக்கிட்ட நான் எதை எடுப்பேன்னு எனக்கே தெரியாது. உன் கையை பட்ட உடனே இங்க பாத்திரமெல்லாம் வெள்ளி பாத்திரமா மின்னுது தல. செருப்பு பிஞ்சிரும். சிங்க மாதிரி இருந்துட்டு எச்சி பாத்திரம் கழுவி வச்சிருக்கேன். குத்தலு ஏங்க, எங்கேயாச்சும் எடுக்க முடியாத இடத்துல வைங்க, சாப்பிட்டுட்டே இருக்கேன். எப்ப வரீங்க? நாளைக்கா? ஐயோ இல்ல இல்ல, நான் ஐயான்னு தான் சொன்னேன். சிக்னல் சரியில்லை, அதான் உங்களுக்கு அப்படி கேட்டது. நீங்க வாங்க, நாங்க சந்தோஷமா வந்து ரிசீவ் பண்ணிக்கிறோம்.